அன்னைக்கு எப்படி ஸ்டாலின் டெப்டி சிஎம் இருந்தார், அந்த பதவி இருக்கா கான்ஸ்டிடியூஷன்ல? இல்லையே. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்குனா இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த பதவி இல்லை, அதனால அவரை நாங்கள் டெப்டி சிஎம் ஆக்க மாட்டேன்னு சபாநாயகர் சொல்லுவாரா? கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்கவே இது வரைக்கும் ஜெயிச்சதா வரலாறே இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு வரலாறு இருக்குது, கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச வரலாறு. ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிப்பது என்பது இந்த ஆட்சியினுடைய முக்கிய விஷயமா இருக்குது. பாஜக ஆட்சியை அதிமுக தான் காப்பாற்றிருக்கு, குறிப்பாக அந்த கடைசி 4 வருஷம். வணக்கம், இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்களம் நிகழ்ச்சி. இன்றைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்முடன் கலந்துரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். இப்போது தமிழக சட்டமன்ற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோதலுடன் இந்த சட்டமன்ற தொடர் துவங்குச்சு. எப்பயுமே ஒவ்வொரு தடவையும் இந்த ஆளுநருடன் ஒரு மோதலுடன் துவங்குது, இந்த தடவையும் ஒரு மோதலுடன் துவங்குச்சு. ஆளுநர் உரை இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுன்றே மிகப்பெரிய விஷயம். இது இந்த தடவை நடந்திருக்கு. இதுபோல் தொடர்ந்து மோதல் சம்பவங்கள், அதுக்கடுத்து இப்போ நேற்று முந்தாள் அந்த ஒரு நாடு ஒரு தேர்தலுக்குலாம் மிகப்பெரிய கண்டனம் இப்படிலாம் வந்திருக்கு. இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை வாசிக்க முடியாது, இது ஃபேக்சுவல் எரர்ஸ், உண்மைக்கு புறம்பாக ரொம்ப இருக்குது, அதனால் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குது, அதனால் நான் இதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, மரபுக்கு எப்பயும் மரபு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு ஆளுநர் உரை, பிறகு நேஷனல் அந்தம். இதுதான் முறை. முன்னாடி ஒரு தடவை நாட்டுப்புற பண்ணை இசைக்கணுங்கிறாரு, தேசிய கீதத்தை. அது வழக்கம் இல்லை, மரபுக்கு மீறி சொன்னார். அதை ஏற்றுக்கிறல, சபாநாயகர் ஏற்றுக்கிறலன்ட்டார். அதுக்கடுத்து அவர் உட்காந்துருந்தார். சபாநாயகர் தமிழில் படித்தார் ஆளுநர் உரையை. அது முடிந்த வரைக்கும் அவர் உட்காந்துட்டே இருந்தார். சபாநாயகர் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, தேவையில்லாமல் அந்த திராவிட மாடல் அதெல்லாம் எழுப்புறாரு. நீங்கள் சவர்கர் ஆள்க, கோட்சேயினுடைய ஆட்கள், உங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு பலம் இருக்குது, அப்படிலாம் அனாவசியமாக பேச ஆரம்பித்தார். பேசாமல் இழந்து போயிட்டார். அவர் பேசாமல் இருந்தானா நாட்டுப்பண்ணி இசைக்க அவர் போயிருப்பார். தேவையில்லாமல் அதை பேசினார். இவரோட ஒப்புதல் தந்ததுக்கு அப்புறம் தானே அந்த உரையே வருது. ஒப்புதல் தரல, இவர் ஒப்புதல் தராம வசிக்க மாட்டாங்கல்ல. இல்ல, ஒப்புதல் தராம அவரோட ஆட்சேபத்தை அப்பயே தெரிஞ்சிருக்கலான்ற மாதிரி சில. இல்ல, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க உரையை. அவர் அதை படிச்சு பார்த்துட்டு அவர் அவர் வராமல் இருந்திருக்கலாம். அதை இங்கே படிக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் ஏன் வரணும்? வராமல் தவிர்த்துருக்கலாம். இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், ஆளுநர் இல்லாமல் நடத்தியிருக்கலாம். பல மாநிலங்களில் நடத்துகிறாங்கல்ல, ஆளுநர் உரை இல்லாமல் நடத்துகிறாங்க. அது மாதிரி இவங்க 2 பேருமே மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க. இல்லை, இது தொடர்ந்து ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு ஆளுநருக்கும் நடக்கிற மோதல் போக்குங்கிறது ஒரு நிர்வாக ரீதியாக சரியான விஷயமா இருக்கும். அது அவங்க அப்படி விரும்புகிறாங்க. என்னென்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஆளுநர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் என்பது நிர்வாக ரீதியாக இருக்குது. இங்கே தத்துவார்த்த ரீதியாக இருக்குது, சித்தாந்த ரீதியாக இருக்குது. இங்கே இவங்க திராவிட மாடலை முன்னிறுத்துகிறாங்க, அவங்க இந்துத்துவா முன்னிறுத்துகிறாங்க. சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வெளியில் ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அன்னைக்கு சட்டமன்றத்திலே நடந்தது. அவங்க இதன் மூலமாக ஏன் இந்த கூர்மைப்படுத்துகிறாங்கன்னா, இந்த மோதலை இதன் மூலமாக களத்திலிருந்து அதிமுக ஒதுக்கி வச்சிடலாம் பிளான் பண்ணுறாங்க. பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, நம்ம 2 பேருக்கு இடையே தான் போட்டி. அதிமுக போட்டியில் இல்லை, 3ஆம் இடத்துல தான் இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் உண்மை அதிமுக தானே சரிசமமாக இருக்குது. திமுக அது உண்மை. அதிமுக திமுக மேலே கூட இருக்குது. ஆனால் அதை மறைக்கிறதுக்காக இவங்களுக்குள்ள போட்டின்னு சொல்லியாச்சுன்னா அது அதிமுகவை புறந்தள்ளிடலாங்கிற பிளானு. அதுதான் இன்றைக்கி அங்கேயும் தேவையில்லாமல் ஆளுநர் வந்திருக்க வேண்டியதில்லை, வராமல் இருந்திருக்கலாம், இவங்க கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். வர வச்சு அவர் பேசி அவரும் உட்காந்துட்டாரு. நீ உரையை படிச்சுட்டீங்க, முடித்தோடனே தேசிய கீதம் பாடிட்டு அனுப்ப வேண்டியதானே. ஏன் பேர் சித்தாந்த பிரச்சனை எழுப்புறாரு ஆளுநர், இது சபாநாயகர். அன்னைக்கு அந்த சபையில் 2 விசித்திரங்கள் நடந்தது. ஒன்று, முதல் தடவையாக ஆளுநர் உரையை வாசிக்கலை தமிழக சட்டமன்றத்தில். ரெண்டாவது அவர் பேசினது நீக்கி, ரெண்டாவது அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் தான் பேசியதே நீக்கிய அந்த விந்தையும் நடந்தது.
அதுவும் முதல் முறையா உரையை இவர் வாசிச்சுட்டு அதை நீக்கிறாரு. உரையை நீக்கல, உரை அவை குறிப்பில் பேசியது நீக்கினார்ல, அதுக்கு பின்னாடி பேசுறாருல, ஆளுநர் முன்னாடி பேசினார்ல, ரெண்டையும் நீக்கிறாரு. சபாநாயகர் தான் பேசுனதை நீக்கின அந்த அதிசயம் அன்னைக்கு தான் நடந்துச்சு, முதல் முறையா நடந்துச்சு. அது தேவை, இவங்க வேணும்னே செய்கிறாங்க, திட்டமிட்டு இவங்களுக்குள்ள சித்தாந்த போர் நடத்துறதுங்கிறது அன்னைக்கு நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆளுநர் என்ன சொல்கிறாரு, இந்த அதிமுக இருக்கை விஷயத்தில் அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களையும் அவர் கூட இருக்கிற 2 பேரும் எம்எல்ஏக்களையும் 3 பேரையும் நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம். பொதுக்குழுவில் தீர்மானம் ஏற்றப்பட்டது. அந்த தீர்மானம் கடைசியில் உச்சநீதிமன்றமும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. அப்போ அதிமுகவில் இவங்க இல்லை, இவங்களை நீக்கிறது செல்லும். ஆனால் ஆளுநர் சபாநாயகர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் தீர்மானிப்பேன், இருக்கை யாருக்கு எங்கே தர்றதுங்க. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்டிங்கே கிடையாதுன்னு சொல்றாரு, இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் பன்னீருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி இல்லைங்கன்னா ஏன் அவர் கொடுத்தீங்க, கொடுக்குறீங்களா? இப்பயும் ஒரு ஆர்பி உதயகுமாரை அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் அங்கீகரிக்கல. ஆனா அந்த இருக்கையை கொடுத்துட்டாருல, அந்த சீட்டை கொடுத்துட்டாரு. எதிர்கட்சி துணைத் தலைவர் போஸ்ட் இல்லைன்னா டெப்டி சிஎம் போஸ்ட் இல்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்குனா இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த பதவி இல்லை, அதனால அவரை நாங்கள் டெப்டி சிஎம் ஆக்க மாட்டேன்னு சபாநாயகர் சொல்லுவாரா? அன்னைக்கு எப்படி ஸ்டாலின் டெப்டி சிஎம் இருந்தார், அந்த பதவி இருக்கா? கான்ஸ்டிடியூஷன்ல இல்லையே, இருந்தார்ல. இவரும் பல வகைகளில் எதிர்கட்சி துணைத் தலைவர்னு ஒரு சமயம் ஓபிஎஸ் அவர்களுக்கு பேச கூப்பிடுறாரு, இன்னொரு வாட்டி முன்னாள் முதல்வர் சொல்லி கூப்பிடுறாரு. முன்னாள் முதல்வர் ரீதியில தான் அந்த நாற்காலி ஒதுக்கப்பட்டது. ஆமா, எனக்கு ஆர்டிகிள் 212 படி எனக்கு இம்யூனிட்டி இருக்குது, எனக்கு நீதிமன்றம் சொன்னாலும் நான் கேட்க வேண்டிய அதிகாரம் இல்லை, சட்டமன்றத்துக்குள் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது, சபாநாயகருக்கு வானலாவ அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. பிஹெச் பாண்டியன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, முதல்வர் சொல்றாரு நீங்க இருக்கையை கொடுத்துருங்கன்னு, உடனே கொடுத்துடுறாரு. அப்ப அதிகாரம் யார் கையில் இருக்குது? சபாநாயகர் கையிலையா முதல்வர் கையிலையா? சபாநாயகர் ஏன்றதான் அதிகாரம் இருக்கிறாரு, நீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டேன்னாரு, முதல்வர் சொன்னா எப்படி கேட்குறீங்க? இல்லை, இதே மாதிரி ஆளுநர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்லையும் அதிமுக ஒரு போல்டான ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறது இல்லையே. அவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்களே, இதை இந்த விஷயத்தில் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அன்அட்டாச்சு மெம்பர்ஸ் அவங்கள கொண்டு வரணும், எங்கள் கேலரியில் உட்கார வைக்கக்கூடாது, அவங்கள அதிமுக கேலரியில் உட்கார வைக்கக்கூடாது, அவங்கள சுயேட்சை மெம்பர்ஸாக தான் நீங்கள் உட்கார வைக்கணும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக மெம்பர்ஸ்ன்னு கூப்பிடுறது இல்லை அவங்கள. அதை ஆல்மோஸ்ட் அது அவங்க தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை உள்ள நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆளுநர் விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை, ஆளுநரோட இந்த விஷயம் இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆளுநரோட நடவடிக்கைகளை ஒன்றும் பெருசாக அதிமுக எதிர்க்கிற மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, மரபு ஆளுநர் மீறுறாரு, கரெக்டு தான், நீங்கள் தீர்மானம் போட்டீங்க, நாங்கள் உள்ளே உட்காந்து தான் நாங்கள் அதை ஆதரித்தோம், ஆளுநருக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போட்டு நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் மரபை நீங்களும் மீறுறீங்களே, சபாநாயகர் மீறுறீங்களே, இருக்கை கொடுக்கறதுல, அதிமுக உறுப்பினர் யாருன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் சபை மரபை மீறுறீங்களே. 2 பேரும் மீறும்போது நாங்கள் ஏன் இங்கே 2 பக்கம் சைடு எடுக்கணும்? இது 2 பேரும் மோதிக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சென்னாரெட்டி ஜெயலலிதா ஆட்சியில் மோதல் போக்க கடைப்பிடிச்சப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? கை கட்டி வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. சென்னாரெட்டி ஆளுநர் செஞ்ச தவறு நீங்கள் சொன்னீங்களா? அன்னைக்கு வைஸ் சான்சலரை மாநில அரசு கொடுத்த லிஸ்ட்டை தூக்கி போட்டு அவர் சொந்த ஆளுகளை போய் நியமித்தார். அவரே யூனிவர்சிட்டி சான்சலர் கூட்டத்தை கூட்டல. அதே தப்பு தான் இவர் பண்ணுறாரு. ஆமாம், அதேங்க அன்னைக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே திமுக. இல்லை, ஒரு 16 பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு இன்னும் அவர் ஒத்துக்கலன்னு சொல்லி இன்னும் இதுலேயே கரெக்டுங்க. இதே தானே சென்னாரெட்டி பண்ணாரு. சென்னாரெட்டி பண்ணும்போது மதுரையில் இவர் எல்லா வைஸ் சான்சலர்ஸ் கூட்டத்தையும் கூட்டுறாரு. அதுக்கு இவர் எக்மோரில் ட்ரெயினில் போகிறதுக்கு போகிறாரு. ஆனால் அதிமுக காரங்க மெம்பர்ஸ் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, இவரை ட்ரெயினை 7 விடாமல் பண்ணாங்க. அந்த துணிச்சல் ஜெயலலிதாக்கு இருந்துச்சு, உனக்கு இருக்கா? உனக்கு இல்லையே, நீ சும்மா மோதுற மாதிரி காட்டிக்கிற, அவ்வளோதான். மோதல் போக்க ரொம்ப கடைபிடிக்க கூடாதுன்னு கூட நினைக்கலாம்ல. ஒரு அரசாங்கத்தில் நடக்குது, நம்ம ரொம்ப மோதல் அப்போ மோதாதீங்க, அவர் படிக்கிறேன்னா விட்டுடுங்க. பிறகு சித்தாந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புனீங்க அங்கே போய் சட்டமன்றத்துக்குள்ளே போய், அதுக்கான இடமா அது? அதெல்லாம் நீங்கள் மோதல் போக்கை கடைப்பிடிப்பதும் மோதுவதும்
அதை தீவிரப்படுத்துவதும் இன்றைக்கி கூட பாஜக கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கு. திமுக தேர்தல் வரைக்கும் எதிர்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பாஜகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேவைன்னா அதை திமுக அந்த ஆட்சியில் போய் சேர்ந்துக்குருவாங்க. இன்றைக்கி சொல்கிறேன் நான். அதுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் தான் எதிர்ப்போங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எதிர்ப்பீங்களான்னா அதுக்கு பதில் இல்லை அவங்ககிட்ட. இந்தியா கூட்டணியை விட்டு விலகி இங்கே வந்து ஆமாம். இந்தியா கூட்டணி என்பது எலெக்ஷன் வரைக்கும், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏங்க இங்கே காங்கிரஸோட தேவை அவங்களுக்கு தேவைங்க. 2011 காங்கிரஸ் இவங்களுக்கு தனித்தனியாக நின்னாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்களே. எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியல. அதனால் காங்கிரஸ் தேவை இங்கே தேவை. அதனால் இந்தியா கூட்டணியில் இருந்து பொதுவாகவே திமுக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயங்களில் கொஞ்சம் ஒத்து போய் தான் இருப்பாங்க. தடாலடியெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. கூட்டணி இல்லாமல் அவங்களால ஜெயிக்கவே இது வரைக்கும் ஜெயிச்சதா வரலாறே இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு வரலாறு இருக்குது, கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச வரலாறு இருக்குது. அது ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க தனிப்பட்டு யார் இருந்தா ஜெயலலிதாக்காக கிடையாதுங்க, அதிமுக. இன்னைக்கு அந்த எடப்பாடி அந்த முடிவு எடுக்க முடியாது. நம்ம கூட்டணி பற்றி அடுத்து பேசுவோம். இல்லை எடப்பாடி வேற வழியில தனியாக தான் நிற்பாரு. இல்லை அது அப்படி நம்ம கூட்டணி பற்றி தனியாக பேசுவோம். இந்த சட்டமன்ற விஷயங்களை முதல்ல பேசிடலாம். அதாங்க சட்டமன்றத்தில் நீங்கள் இவங்க வந்து மோதல் போக்கை கடைபிடிப்பது என்பது ரெண்டு பேரும் அது வந்து ஒரு இல்லை பாஜக வந்து ஆளுநர் செய்வதான் சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து தைரியமாக சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சென்னாரெட்டி விஷயத்தில் நடந்த மாதிரி இப்போது அதிமுக எந்த விதமான பேச்சையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறாங்க. ஏன் தான் நாங்கள் பண்ணணுங்கிறாங்க. உங்கள் நீங்களும் மரபு மீறுறீங்க. நாங்கள் சொல்கிற மரபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதிகாரங்கிறீங்க. தேவையில்லாமல் ரெண்டு பேரும் எதிரெதிரான அவங்க திசையில் இருக்கவங்கள பக்கத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. ஏதாவது திட்டமிட்டு தானே செய்கிறீங்க. முதல்வர் சொன்னோன்னே மாற்றிடுறீங்க. அவர் பாஜகவுக்கு போயிட்டார் ஓபிஎஸ், அதனால் அவரை பின்னாடி போடுன்னு முதல்வர் சொல்கிறாரு. உடனே பின்னாடி போட்டுறாரு. அப்போ இவரோட அதிகாரம் என்னாச்சு? நீதிமன்றத்துக்கு கட்டுப்படாத அதிகாரம் படைத்த சபாநாயகர் எப்படிங்க முதல்வர் சொன்னோன்னு கேட்குறாரு? முதல்வர் என்பது நீதிமன்றத்துக்கு மேலே இருக்கிறவரா? நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் சபையை நடத்துகிற முறை சரியில்லைங்க. இன்னொன்று அங்கே நேரலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. எல்லாம் நீங்கள் பேசும்போதெல்லாம் முழுமையாக காட்டுறீங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது விஜயகாந்த் காலத்திலேருந்து இருக்கும்போதே அவர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. அப்போ இருந்துச்சு அவங்க நேரலை பண்ணேன்னு சொல்லலை. அவங்க ஃபிலிம் டிவிஷன்ல கொடுத்துருந்தாங்க, தமிழ்நாடு ஃபிலிம் டிவிஷனில் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிளிப்பிங்ஸை தான் வெளியிட்டாங்க. எடுத்துக்கிடுவாங்க, கிளிப்பிங்ஸை தான் வெளியிடுவாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ்ன்னு விட்டுட்டாங்க. இவங்க நேரலை செய்வோன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. யார்? திமுக நேரலை செய்வோன்னு சொல்லி. நேரலைக்கு செய்யும்போது என்ன பண்ணுறாங்க? எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அதை கட் பண்ணிடுறாங்க. இல்லை நேற்று எடப்பாடி இப்படி தான் சொல்லியிருக்காரு. கட் பண்ணிடுறாங்க, வந்து ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயம் இல்லை. அவை குறிப்பில் உள்ள விஷயத்தை ஏன் நீங்கள் காட்ட பயப்படுறீங்க? எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கட் பண்ணிடுறீங்க, நேரலையை கட் பண்ணிடுறீங்க. அது அப்படின்னா அதை பற்றி வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆளுநர் என்ன சொல்கிறாரு? எதை ஒளிபரப்புவது எதை ஒளிபரப்பக்கூடாது என்று என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது சொல்கிறாரு. ஆர்டிகிள் 122 சட்டமன்ற விதிகளில் 122வது விதியை கோட் பண்ணி அது என்னுடைய பிரிவு காட்டி அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம், அது யாரும் இனி எல்லாம் எதை வெளியிடணுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறாரு. பிறகு என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய தலைமை வழக்கறிஞர் மூலமாக என்ன சொல்கிறாங்க? அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்கள் வந்து இப்போ கர்நாடகா, ஆந்திராவில் மாதிரி, தெலுங்கானா மாதிரி நீங்கள் ப்ரைவேட் சேனல்ஸ் அலோவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் செலவு செய்ய வேண்டியது, அவங்களுக்கு இடம் கொடுத்தா போதுமே, அவன் பண்ணிட்டு போகிறான். இல்லை இதில் வந்து எக்ஸ்பென்ஸ்டு ரிமார்க்ஸை நாங்கள், அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயம் நேரடியில் போயிட்டோம், அதனால் நாங்கள் அதை அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டது நேரடியில் போயிடும்னா அப்போ ஆளுங்கட்சிக்காரங்க பேசும்போது போகாதா? அவை குறிப்பில் இருக்க விஷயங்கள் நீக்கப்பட்ட விஷயங்கள் அவங்க பேசிட்டாங்கன்னா அது போயிடும்ல. இல்லை அதை அவங்க கட் பண்ணி நீதிமன்றம் கட் பண்ண முடியாது நேரலையில். அதான் அவங்க சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுகிற காட்டினா கட் பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்லாம் கட் பண்ண முடியாது, அதான காரணத்தை சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இரு அவைகளில் எப்படி நேரலை கொடுக்குறாங்க? அங்கேயும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும்ல, பின்னாடி அறிவிக்கிறாங்க, அவங்க ரிலே பண்ணிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு ஒரு குறிப்பை திரும்ப அதே சேனலில் அவங்க வெளியிடுறாங்க. அது மாதிரி நீங்களே செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட 5 நிமிஷம் காலதாமதமாக அதை 10 நிமிஷம் டிலே பண்ணி அதை ஒளிபரப்பலாமே.
இல்ல இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கும் தெரிஞ்சு ஒரு நேரையில எப்படி பண்ணுவோம்னு எப்படி உங்க சொல்ல முடிஞ்சது? அதான் சொல்லிட்டு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க அதிமுக என்ன பண்ணா அதை நீங்க பண்றீங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மா பேசுறதை காட்டுவாங்க, விஜயகாந்த் பேசுறதை காட்ட மாட்டாங்க. அது மாதிரி தான். அதுதான் விஜயகாந்த் 2015 கேஸே போட்டிருக்காரு. இப்போ இவர் 2019 இவர் இம்ப்ளீட் ஆயிருக்காரு, எஸ்பி வேலுமணி அந்த கேஸில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறாரு. அதில் நீ ஒவ்வொரு காரணமும் சொல்கிற, ஒரு உருப்படியாக ஒரு காரணத்தை சொன்னால் பரவாயில்ல, எனக்கு ஆளுநர் அதிகாரங்க அப்படி தான் நான் செய்வேன் சொல்லிட்டு போ. நீ அதோடு நிற்க மாட்டேங்கிறிய. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயம் போயிட்டுன்னு சொல்கிறீங்க. அதுக்கான பண வசதி, இதுக்கெல்லாம் பணம் பெருசாக தேவைப்படும், அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதனால் அந்த இந்த ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிப்பது என்பது இந்த ஆட்சியினுடைய முக்கிய விஷயமா இருக்குது. இல்லை, இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானங்கள் ஏதாவது இருக்கா? ஆளுநருக்கு எதிரான தீர்மானம் மட்டும்தான், வேற என்ன பெரிய தீர்மானம்? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குலாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஏத்துக்கிருச்சு. அதை நீங்க பாஜக கூட்டணியில தான் இன்னும் இருக்கிறீங்கன்னு அதை வச்சு சொல்றாங்க. நாங்க பாஜக கூட்டணியில இல்லை, நாங்க அதான் அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகளே ஏத்துக்கிறதே, சில கட்சிகள் ஏத்துக்கிறாங்க. அதை உங்க கூட்டணியிலே இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க. அப்போ அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்களான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அதை ஒளிபரப்புறது இல்லை, பத்திரிகைகளில் வந்துடுது எப்படியும் அவர் பேசுனது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் யார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பொது சிவில் சட்டம் பாஜக கொண்டு வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்துப்படி தான் நாங்கள் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு அஜெண்டாவையும் நாங்கள் என் கருத்துப்படி ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதுதான் நாங்கள் பண்ணோம். சிஏஏ ஆதரித்தோம், தவறுன்னு கூட ஒத்துக்கிட்டா கூட என்ஆர்சி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோம். அமித்ஷா வந்து நாங்கள் என்ஆர்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். சிஏஏ ஆதரித்து கையெழுத்து வேற போட்டாங்கல்ல? கையெழுத்து இல்லை, வாக்கு போட்டாங்கல்ல. ஆமாம், வெளிநடப்பு செஞ்சாங்க. வாக்கு போடலை, வாக்கு போட்டால் அது போட்ட மாதிரி தான் அர்த்தம், போட்ட மாதிரி தான் அர்த்தம். அது அவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அதனால இழப்பு இல்லை, அதான் அன்றைக்கி சொன்ன காரணம். சிஏஏ இப்போ அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி இவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டமன்றம் கேட்டீங்களா தீர்மானம்? சிஏஏ இங்கே எப்படி அமல்படுத்த முடியும்? இங்கே யாருமே இல்லையா? அது சிட்டிசன்ஷிப் ரைட் கொடுக்குறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. அதனுடைய டெஃபினிஷனில் யாருமே இல்லை, அவங்க யாரும் இங்கே வரலையே. அதனால் அதிமுக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட, ஆனால் அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்களுக்கு தராமல் போகிறாங்கல்ல, அதனால் அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, கூட்டணி தர்மத்துக்காக அதை ஆதரித்தோம், ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு அதில் பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக ஆதரித்தோம். ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எதிர்க்கிறோம். என்ஆர்சி வந்து நாங்கள் என்பிஎம் என்ஆர்சி நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஆனால் என்பிஎம்ஐ யார் காலத்தில் ரிஜிஸ்டரை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? திமுக ஆட்சியில் இருந்தப்போ, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ தான் என்பிஎம் ரிஜிஸ்டரை ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அதிமுக அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க, என்ன சட்டமன்றத்திலே சொன்னாங்க. ஆனால் என்ஆர்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்போ என்ஆர்சி வராதுன்னு சொல்லி இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அமித்ஷா உறுதி கொடுத்தார், தமிழ்நாட்டுக்குலாம் வராது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் தி கண்ட்ரி, இட்ஸ் ஒன்லி இன் சம் ஸ்டேட்ஸ். அங்கேயும் 0.1% தான் இது பாதிப்பு வரும். அந்த மாதிரி அந்த பார்டர் ஏரியாவில் தான், கொஞ்சம் அஸ்ஸாம் மாதிரி இடங்களில் அதில் 0.1% தான் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டார் அவர். அது மாநில சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ என்ஆர்சி என்பிஎம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உறுதியாக சொன்னதுனால அவங்க பண்ணாங்க. ஆனால் என்பிஎம் நீ ஆதரிச்ச, ரிஜிஸ்டரை ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்க இல்லையா? நீங்கள் எப்படிங்க நீங்கள் அந்த கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சோன்னு சொல்கிறாரு, சில தவறுகளை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. என்ன தெரியுமா, அதிமுக ஆட்சியை 4.5 வருஷமாக பாஜக தான் காப்பாற்றிச்சுன்னு ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இந்த 10 வருஷத்தில் என்ன பாஜக ஆட்சியை அதிமுக தான் காப்பாற்றிருக்கு, குறிப்பாக அந்த கடைசி 4.5 வருஷம். ஏன்னா அவங்க ராஜ்யசபா மெஜாரிட்டி கிடையாது, மணி பில்லை தவிர மற்ற பில்லெல்லாம் அங்கே பாஸ் பண்ணணும். அங்கே அது தோற்று போச்சுன்னா கவர்மெண்ட் போயிடும். இவங்க ஒன்று எதுக்குறாங்க, இல்லாட்டி வெளிநடப்பு செஞ்சு காப்பாற்றினாங்க. ஆக்சுவலாக 4.5 ஆண்டுகள் எடப்பாடி தான் வந்து பாஜக ஆட்சியை காப்பாற்றினார். ஆனால் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவங்க இது நீட் தேர்வு ஏன் இவங்க ஆதரிச்சாங்க? 2012 நீட் தேர்வை ஆதரிச்சு காங்கிரஸ் கொண்டு வந்தது. அப்போ இவங்க அங்கே இருந்தாங்களா, ஆதரிச்சாங்களா? அப்போ ஹெல்த் மினிஸ்டரில் இணையமைச்சராக இருந்தவர் காந்தி செல்வன், திமுக எம்பி.
அவர் தானே அந்த மோஷனே மூவ் பண்ணுறாரு. கண்டிப்பா என்ன இன்னைக்கு பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க? கண்டிப்பா. அதாவது இன்றைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி எங்களுடைய விவாதித்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி கார்த்திக்.